காளியம்மாள் அவர்கள் வளர்வது கூட சீமான் அவர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஆடியோ ரிலீஸ் ஆனதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. காளியம்மாள்கிட்ட சொல்லுங்க. காளியம்மாள் யாரு? காளியம்மா இங்க இருந்தாங்க. அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு இவ்வளவு முதன்மைத்துவம் கொடுத்து பேச விட்டு திரும்ப வாய்ப்பு கொடுத்து எல்லா வெளிநாடுகளுக்கு போங்க, ஊடகங்களை பேசுங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்து வளர்த்தது இந்த கட்சி தான். வளர்றதுன்னா இதை பேசுமாரு. எங்களை வளர விடல. கட்சி வளர்ந்தா தானே நீ வளர முடியும். கட்சிக்குள்ள உன்னை வளர விடலைன்னா நீ எப்படி வளர? கட்சிக்குள்ள ஒருத்தன் வளர்றதுன்னா எப்படி வளர? கட்சியே வளர்க்க விடலைன்னு பேசினா அது குற்றச்சாட்டு. கட்சிக்குள்ள எங்களை வளர விடல அப்படின்னா நீ எப்படி வளருவ? கட்சி வளர்ந்தா தான் நீ வளருவ. அது எப்படி நீயா வளருவ? அப்படின்னா நீ வளருது எப்படின்னா கட்சியில இருக்க 4 பேரை தனக்கு ஒரு ஆளா சேர்த்துக்கிட்டு 4 அல்ல கையில சேர்த்துக்கிட்டு அதுல ஒரு அப்படி ஒரு இது பண்ற இதுதான் வளர்ச்சிங்கிறது. இது எப்படி நீங்க வளர்ச்சின்னு கேட்பீங்க? யாராவது ஒருவர் கட்சியே வளர விடல அப்படி ஏதாவது பேசுறாங்களா? கட்சிக்குள்ள எங்களை வளர விடல அப்படின்னா இது எப்படி? சீமானை தாண்டி யாரும் வளர முடியாது. அது ஏன் சீமானை தாண்டி எப்படி வளருவ? நான் 5.6 அடி தான் வளர்ந்துருக்கேன். நீ என்னை விட பல பேர் வளர்ந்துருக்கான். நீ இது என்ன கதைன்னு புரியல. சீமான தாண்டி ஏன் வளரணும்? என்ன வளரணும்? அப்போ உன் கணக்கு என்ன? கட்சி வளர்றது, கட்சி வெல்வது, லட்சியத்தை தொடுவதெல்லாம் இல்ல. சீமானை தாண்டி வந்துடணும். அப்ப நீ தனியா தான் கட்சி ஆரம்பிச்சு வரணும். முக்கிய நிர்வாகிகளா, வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருந்த நிர்வாகிகளா? நான் தான் சொல்லி இப்பவும் கூட விருப்பம் இருந்தா இருக்கலாம், போகலாம், தோளுக்கு துணையா நிக்கலாம்.